விபி சிங் அவர்களிடம் கலைஞரை பற்றி கேட்கிறார்கள். இந்திய அரசியலில் ஒரு ஈடு இணையற்ற தலைவர்களை அடையாளம் காட்டு என்று சொன்னால் நான் உறுதியாக சொல்லுவேன், அது டாக்டர் கலைஞர் தான் என்று குறிப்பிட்டார். யாரிடமும் அதிர்ந்து பேசாத மன்மோகன் சிங் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, நவீன தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவையே ஒரு ஒளிமயமானதாக ஆக்கியவர்களில் முக்கியமானவர் தலைவர் கலைஞர் என்று குறிப்பிட்டார். எனவே உலகத்திலே இருக்கிற பல்வேறு தரப்பிலே இருந்து வருகிற தலைவர்களுடைய கணிப்பு எல்லாம் ஒரு குட்டி மாநிலத்தினுடைய, ஒரு சிறு மாநிலத்தினுடைய ஒரு தலைவரை பற்றிய குறிப்பாக அவைகள் இருக்கின்றன. கலைஞர் அப்படியே அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கும் பல நேரங்களிலே முதல்வரெல்லாம் அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள் அமைதியாக. ஆனால் தலைவர் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கிற பொழுது பக்கத்திலே இருந்த தன்னுடைய செயலாளர் ராஜமாணிக்கம் அவர்களை அழைக்கிறார். இந்த சிலைகளை உருவாக்குகிற சிற்பியை உடனே அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது கணபதி அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்றவுடன் அவர் சொன்னது, கன்னியாகுமரி கடலில் வள்ளுவருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும். நாம் சாதாரணமாக சொல்லுவோம், சிலை வைப்பது என்பது இவர்களுக்கு வழக்கமாகிவிட்டது என்று சொல்லுவார்கள். ஆனால் எல்லா சிலைகளிலும் ஒரு வரலாறு பேசப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் உருவாக்கிய சிலைகளிலெல்லாம் ஒரு வரலாறு உண்டு. அதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நாடு இங்கே முடிகிறது என்கிறார்கள், அல்ல, நாடு இங்கேதான் தொடங்குகிறது என்று சொல்ல வேண்டும். எனவே வள்ளுவர் கன்னியாகுமரியிலே இருந்து இமயத்தை பார்க்கிறது மாதிரியான சிலை வடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். அந்த சிலைக்கு ஒரு பொருள் என்ன என்று சொன்னால், அங்கு நாங்கள் இங்கிருந்து சொல்லுகிறார்கள் இல்லையா, பொதுவாக காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரையில் என்று சொன்னதை அவர் சொல்லுகிறார், இல்லை, கன்னியாகுமரியில் தான் தொடங்குகிறது என்று சொன்னவர் கலைஞர். வள்ளுவர் சிலையில் அப்படி ஒரு பொருள் இருந்தது. எனவே அவர் அண்ணாந்து பார்க்கிற பொழுது இமயத்தை பார்க்க வேண்டும், கன்னியாகுமரியில் இருந்து அந்த இமயத்தை பார்ப்பது போல சிலை வடிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். அதை போல காந்தி அவர்களுடைய பேரன் கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள், நான் நினைத்து பார்க்கிறேன், என்றோ சொன்ன வார்த்தை. ஒரு கட்டுரையிலே அவர் எழுதுகிறார், பெரியாரிடமிருந்து அண்ணா சுவீகரித்து கொண்ட திராவிட இயக்க கொள்கைப்படி மத்திய அரசு என்பது மைய அரசு தானே ஒழிய உச்ச அரசு அல்ல. இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மைய அரசு தானே ஒழிய உச்ச அரசு அல்ல. நாம் என்று ஒன்றிய அரசு என்று பயன்படுத்துகிறோம் அந்த வார்த்தையை. அதை கூட சிலர் கேள்வி கேட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே அது ஒன்றிய அரசு தான். அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அண்ணாவின் கூட்டாட்சி கொள்கை என்பது ஒரு தேசிய கனவு என்று எழுதுகிறார். அண்ணா கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசுவது ஒரு தேசிய கனவு என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு அண்ணாவினுடைய மரணம் திராவிட பகுதியை தாண்டி உலகத்திற்கே ஒரு பேரிழைப்பு என்றாலும் கூட முடிக்கிறார். என்றாலும் கூட அந்த அண்ணா விரும்பிய அந்த கொள்கைப்படி அந்த கொள்கைகளை தாங்கி நிற்கிறவராக கருணாநிதி உருவெடுத்திருக்கிறார். அந்த கொள்கைகளை தாங்கி பிடிக்கிறவராக. யாரை என்ன கொள்கை தெரியுமா? அவர்களுடைய கொள்கை ஏழையினுடைய நலன், சிறுபான்மையினுடைய நலன், விவசாயிகளினுடைய நலன், இவைகளை சார்ந்தே அந்த அரசியல் போகிறது. எனவே அதை அப்படியே தாங்கி பிடித்திருக்கிறார் கருணாநிதி. ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த கட்டுரையிலே எழுதுகிறார். காந்தியினுடைய பேரன் கலைஞர் அவர்களிடமிருந்து அதே கொள்கையை தாங்கி பிடிக்கிறவராக தளபதி உருவெடுத்தார். எனவே அந்த கொள்கையை தாங்கி பிடிக்கிற இடத்தில் ஒருவர் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த அரசியல் என்றைக்கோ குழி தோண்டி புதைக்கப்பட்டு விடும் என்பதுதான் உண்மை. எனவே அந்த கொள்கைகளை தாங்கி பிடிக்கிறவராக அடுத்தடுத்து வந்தார்கள். இது வாரிசு அரசியல் அல்ல.
ஆனால் அதே அரசியலை நெஞ்சத்திலே தாங்கி நடத்த வேண்டும் என்று நினைப்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. எனவே கலைஞரிடமிருந்து தளபதி கற்றுக்கொண்டார், அந்த கொள்கைகளை அப்படியே உள்வாங்கிக் கொண்டார். அதன் காரணமாகத்தான் திராவிடம் நிற்கிறது. அதுதான் முக்கியம். எனவேதான் கலைஞனுடைய பிறந்த நாளை தமிழர்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த சூழல் உருவாகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே வள்ளுவரை போற்றி புகழ்ந்து தூக்கி நிறுத்தி வாழ்ந்தவர் கலைஞர். பூம்புகார் கலைக்கூடத்தை நமக்கு தந்தவர். பலர் நினைக்கலாம், ஒரு கட்டிடத்தை கட்டி அது ஒரு காட்சி பொருளாக ஆக்கி தந்தார் என்று சொல்லி. அப்படி அல்ல. பூம்புகார் கலைக்கூடம் என்பது ஒரு வரலாறு. கண்ணகியை பற்றி என்று பேசத் தொடங்கினோம். பூம்புகார் என்பதை பற்றி கலைஞர் எழுத தொடங்கியதற்கு பிறகுதான் கண்ணகியை பற்றிய பல சிந்தனைகள், பல வடிவங்கள் நமக்கு தோன்ற ஆரம்பித்தன என்பதை மறந்துவிடக் கூடாது. சமத்துவபுரம் கண்டார். மொழிக்கு மேன்மை தருகிற அந்த இடங்களையெல்லாம் அவர் சுட்டி காட்டினார். மறுமலர்ச்சி, அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை தந்தார். நமக்கு நாமே திட்டம் தந்தார். நீங்க அப்படியே வரிசையாக பட்டியலிட்டு கொண்டே போகலாம். அவருடைய எண்ணம் முழுமையாக அப்படித்தான் இருந்தது. அவருடைய திட்டங்களில் எல்லாம் அவர் திரைப்படங்களிலே பயன்படுத்திய சில வார்த்தைகள் கூட பின்னாலே திட்டங்களாக உருவெடுத்தன. பராசக்தியில் என்ன சொல்லுவார்? தமிழ்நாட்டில் அடியெடுத்து வைத்தவுடன் கேட்ட முதல் குரல் என்ன? குணசேகரன் சொல்லுகிற பொழுது அந்த பிச்சைக்காரனுடைய குரல், அந்த குரல் தான் எனக்கு விழுந்தது என்று சொன்னார். எனவேதான் 1971 அவர் அதற்கு பிறகு தோன்றிய எல்லா திட்டங்களிலும் அவர் அதனை பயன்படுத்த தொடங்கினார். கண்ணொளி வழங்குகிற திட்டமாக இருந்தாலும், பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டமாக இருந்தாலும், மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த மேம்படுத்துகிற திட்டமாக இருந்தாலும், ஒன்றும் அவருடைய எழுத்துக்களிலே வடித்தாரோ அவையெல்லாம் திட்டங்களாக மாறின. அதுதான் உண்மை. நீங்கள் அவருடைய பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும். அதிலும் திராவிட கழகத்தில் இருக்கிறவர்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்ன? கலைஞர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி கொண்டார்? நான் மானமுள்ள சுயமரியாதைக்காரன். மானமுள்ள சுயமரியாதைக்காரன். அது என்ன? தன்னை அறிமுகப்படுத்தி கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது? அப்படி அல்ல. என்னை போல தமிழர்கள் அனைவரும், அத்துணை பேரும் மானமுள்ள சுயமரியாதைக்காரர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். அதுதான் அந்த வார்த்தைகளினுடைய பொருள். தான் மட்டுமல்ல, தனக்கு பின்னாலே இருக்கிற இந்த தமிழ் சமூகமே சுயமரியாதைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.